Hello everyone, நான் மதன் கௌரி and hello my dear MG squad. ரத்தன் டாட்டா மண்டே அன்னைக்கு நைட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாரு. அவர் உடம்பு ரொம்ப சீரியஸா இருக்குது, அவர் இறந்து போகிறாருன்னு ஒரு ரூமர் இன்டர்நெட்ல வர ஆரம்பிச்ச உடனே ரத்தன் டாட்டா அவர்களே ஒரு ட்வீட் பண்றாரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா என்னை பத்தி நிறைய ரூமர்ஸ் போயிட்டு இருக்குது. இது இந்த வாரத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு 4 நாளுக்கு முன்னாடி ரத்தன் டாட்டாவே ட்வீட் பண்றாரு. என்னை பத்தி நிறைய ரூமர்ஸ் இன்டர்நெட்ல போயிட்டு இருக்குது அண்ட் அவர் டீட்டெயில்டா சொல்றாரு. அதுல எந்த உண்மையும் கிடையாது, நான் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் பண்றாரு. நேத்து நைட்டு மறுபடியும் ரத்தன் டாட்டா இறந்து போயிட்டாருன்னு ரூமர் வருது. எல்லாருமே இருந்துகிட்டு இல்ல வாய்ப்பே இல்லை, எப்படி இறந்து போயிருப்பாரு, அவரே சொல்றாரு, இப்போதானே மண்டே சொல்லியிருக்காரு நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப வேகமா இன்னொரு நியூஸும் சேர்ந்தே வருது, ரத்தன் டாட்டா அவர்கள் இறந்து போயிட்டாருன்னு. எப்படி ரத்தன் டாட்டா அவர்கள் இறந்து போனாங்க? மண்டே அன்னைக்கு ஹெல்தியா இருக்கேன்னு சொன்னாங்களே, அடுத்து இப்போ 3 நாள்ல இறந்து போயிட்டாங்க நியூஸ் வருது. என்ன நடந்துச்சு? 9th October 2024 நம்ம அத்தனை பேருக்குமே ஒரு கருப்பு நாளா மாறி இருக்குது. சில பேர் இன்டர்நெட்ல கேக்குறாங்க, என்னடா ரத்தன் டாட்டா இறந்ததை சொந்த தாத்தா இறந்த மாதிரி எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. இந்தியாவோட தாத்தாவா எல்லாருமே கன்சிடர் பண்ற அளவுக்கு ரத்தன் டாட்டா எல்லார் மனசுலயும் வாழ்ந்திருக்காருங்கிறதா உண்மையான ஒரு விஷயம். ரத்தன் டாட்டா எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். ரெண்டாவது, ரத்தன் டாட்டாவை ஏன் எல்லாருமே இந்த கலாய்க்கிறாங்கல்ல சில பேர், ஏன் டாட்டாவை உங்களோட சொந்த தாத்தா மாதிரி பாக்குறீங்கன்னு, அதுக்கு ரீசன் இருக்குது. ஏன் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட டீட்டெயில்டா சொல்றேன். முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரத்தன் டாட்டாவை பத்தி ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அவங்களோட அப்பா இருக்காங்கல்ல ரத்தன் டாட்டாவோ டைரக்டா இந்த டாட்டாவோட ஃபேமிலியே கிடையாது. அவங்க இன்ஃபேக்ட் அவங்களோட தூரத்து சொந்தக்காரங்க. ரத்தன் டாட்டாவோட அப்பாவை அடாப்ட் பண்ணி ஒரு ஆர்ஃபனேஜ்ல இருந்து அடாப்ட் பண்ணி தான் அவங்க இந்த மெயின் டாட்டா குடும்பத்துக்குள்ளே கொண்டு வராங்க. அவங்களோட பையன் தான் இன்னைக்கு மொத்த டாட்டா குழுமத்தோட தலைவரா இருந்துட்டு இருந்திருக்காரு. 1937 28th டிசம்பர் ரத்தன் டாட்டா பிறந்தாரு. ஓகேவா? இன்ஃபேக்ட் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்குறதுக்கு எக்ஸாக்டா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் ஸ்டோரியில இருந்து இன்னைக்கு இந்தியா இருக்கிற வரைக்கும் ஒரு மாடர்ன் இந்தியாவோட ஆர்கிடெக்ட்ல கிரேட்டஸ்ட் ஆர்கிடெக்ட் ரத்தன் டாட்டா நம்ம ஸ்பெசிஃபிக்கா சொல்லிடலாம். இந்த தாய்நாட்டுக்காக நம்ம மக்களுக்காக தன்னோட சொந்த காதலை இழந்து இன்னைக்கு வரைக்கும் கல்யாணம் பண்ணாம கடைசியில 86 வயசுல இறந்து போறப்போ அவருக்குன்னு ஒரு மனைவி கிடையாது, அவருக்குன்னு குழந்தை கிடையாது, எல்லாத்தையுமே இந்த நாட்டுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் இழந்தவர் தான் ரத்தன் டாட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு, இப்போ ரீசெண்டாக அவர் என்னென்ன ஈவெண்ட்ஸ் அவர் இறந்ததுக்கு லீட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு ரத்தன் டாட்டா அவரோட காதலை எப்படி இந்த நாட்டுக்காகவும் இந்த நாட்டு மக்களுக்காகவும் இழந்தாருங்கிறத உங்ககிட்ட நான் சொல்றேன். மண்டே அக்டோபர் 7th அன்னைக்கு ஒரு நியூஸ் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்குது. அந்த நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, ரத்தன் டாட்டா அவர்கள் ரொம்ப சீரியஸா இருக்காங்க, அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்காங்கன்னு ஒரு சைடும், இன்னொரு சில நியூஸ்ல இருந்துகிட்டு ரத்தன் டாட்டா அவர்கள் இறந்தே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மண்டே அன்னைக்கு, ஓகேவா, இன்னைக்கு நம்ம தேர்ஸ்டே நின்று பேசிட்டு இருக்கோம், வெட்னஸ்டே நைட் ரத்தன் டாட்டா அவர்கள் இறந்திருக்காங்க. பட் மண்டே நைட்டே ரத்தன் டாட்டா இறந்துட்டாங்கன்னு ஒரு நியூஸ் பயங்கர வைரலா சர்க்குலேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்ச நேரத்துல அவங்களோட அபிஷியல் ட்விட்டர் அக்கவுண்ட்ல இருந்து அங்க அவர் அடிக்கடி ட்வீட்லாம் பண்ண மாட்டார். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மும்பைல எல்லாரும் ஓட்டு போட போங்கன்னு ஒரு டைம் ட்வீட் பண்ணியிருக்காரு. அப்புறம் ரீசெண்டா இந்த கால்நடைகள்லாம் இருக்குல்ல, நாய் பூனை இந்த மாதிரி அனிமல்ஸுக்காக ஒரு ஹாஸ்பிட்டல் திறந்திருக்காரு அவர். அந்த 2 ட்வீட் தான் அவரோட லாஸ்ட் 1 இயரோட ட்வீட்டாவே இருந்துட்டு இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் ரத்தன் டாட்டா ஒரு ட்வீட் பண்றாரு. அந்த ட்வீட்ல அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவர் இறந்துட்டாருன்னு ஒரு ரூமர் இந்தியா ஃபுல்லா பரவிட்டு இருக்குது. அப்போ ஒரு ட்வீட் பண்றாரு. அந்த ட்வீட்டோட கேப்ஷன் என்ன தெரியுமா? தேங்க் யூ ஃபார் திங்கிங் ஆஃப் மீ அப்படின்னு போட்டு ஒரு ஒயிட் ஹார்ட். என்னை பத்தி யோசிச்சதுக்கு உங்களுக்குலாம் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. ஐ ஆம் அவேர் ஆஃப் ரீசன்ட் ரூமர் சர்க்குலேட்டிங் ரிகார்டிங் மை ஹெல்த். என்னோட உடல்நிலையை பத்தி இப்போ இன்டர்நெட்ல என்னென்ன ரூமர் போயிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். டு அஷ்யூர் எவ்ரி ஒன் தட் தீஸ் கிளைம்ஸ் ஆர் அன்ஃபவுண்ட். அண்ட் நான் எல்லார்கிட்டயுமே ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கணும், இது எல்லாமே ஒரு பொய்யான செய்தி. ஐ ஆம் கரண்ட்லி அண்டர்கோயிங் மெடிக்கல் செக்அப்ஸ் டியூ டு மை ஏஜ் அண்ட் ரிலேட்டட் மெடிக்கல் கண்டிஷன்ஸ். நான் மெடிக்கல் செக்அப் போயிட்டு இருக்கேன். ஹாஸ்பிட்டலுக்கு நான் வந்திருக்கிறது உண்மைதான், ஆனா நான் மெடிக்கல் செக்அப் போயிட்டு இருக்கேன். வயசு காரணத்தினால சில ரெகுலர் செக்அப்ஸ் தான் நடந்துட்டு இருக்குது. there is no cause for concern. கவலைப்படுறதுக்கு எந்த ரீசனும் கிடையாது. ஐ ரிமைன் இன் குட் ஸ்பிரிட்ஸ். நான் ஒரு நல்ல ஜோஷ்ல இருக்கேன், நல்ல மைண்ட் செட்ல இருக்கேன். ரெக்வெஸ்டிங் தட் பப்ளிக் அண்ட் மீடியா ரெஸ்பெக்ட் அண்ட் ரெஃப்ரைன் ஃப்ரம் ஸ்ப்ரெடிங் மிஸ்இன்ஃபர்மேஷன். மக்களையும் மீடியாவையும் தயவு செஞ்சு பொய்யான இன்ஃபர்மேஷன் பரப்பாதீங்கன்னு எல்லாரையும் கேட்டுக்கிறேன்னு போட்டு சின்சியர்லின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ரத்தன் டாட்டா அவர்களோட சிக்னேச்சர் இருக்குது. இது அவரோட பர்சனல் ட்விட்டர் அக்கவுண்ட்ல வந்த ட்வீட். மண்டே அன்னைக்கு கவலைப்படாதீங்க, பொய் சொல்லாதீங்க, நான் இறந்து போகல, நான் உயிரோட தான் இருக்கேன், நான் ஹெல்தியா இருக்கேன், ஹாஸ்பிட்டலுக்கு ரெகுலர் செக்அப்க்கு தான் வந்திருக்கேன்னு சொல்றாரு. வெட்னஸ்டே நைட் அவர் இறந்துட்டாருங்கிற நியூஸ் மறுபடியும் வர ஆரம்பிக்குது. ஸோ என்ன நடந்துச்சு? ஃபர்ஸ்ட் இவர் போய் அட்மிட் ஆன ஹாஸ்பிட்டல் இதுங்கிறத நான் சொல்லிடுறேன். பிரீச் கேண்டி ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற ஒரு விஷயம் மும்பையில் இருக்குது. இது சவுத் மும்பையில் இருக்குது. ரொம்ப பாஷான ஹாஸ்பிட்டல். ஸோ இதை ஏன்னா எஸ்டாப்ளிஷ் பண்றேன்னா, the hospital is very safe space. இந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா
விராட் கோலி அனுஷ்காவோட குழந்தை விமானா வாமிகா அவங்க பிறந்திருந்தாங்க. அண்ட் காட்ரேஜ் அவர்கள், இந்த காட்ரேஜ் பிராண்டு பார்க்குறோம்ல, பரமேஸ்வர் காட்ரேஜ் இந்த ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆயிருந்தாங்க அவங்களோட கடைசி காலகட்டத்தில். திருபாய் அம்பானி இந்த ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆயிருக்காங்க. ஸோ ரொம்ப பெரிய எஸ்டாப்ளிஷ்டு இண்டஸ்ட்ரியலிஸ்ட், ரொம்ப ஃபேமஸான செலிபிரிட்டிஸ் வந்து போகக்கூடிய ஹாஸ்பிட்டல் தான் சவுத் மும்பையில் இருக்கக்கூடிய பிரீச் கேண்டி ஹாஸ்பிட்டல். இந்த ஹாஸ்பிட்டலில் தான் ரத்தன் டாட்டா அவர்கள் வந்து அவங்களோட செக்கப்புக்கும் போயிருக்காங்க. போன இடத்துல அவங்களுக்கு வந்து பிளட் பிரஷர் பயங்கரமாக ட்ராப் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் அவங்களோட ஏஜ் ரிலேட்டட் இல்னஸ்னு போட்டிருக்காங்க. சில நியூஸ் ஆர்டிகல்ஸ்ல நம்மளால என்ன வாசிக்க முடியுதுன்னா, அவங்களோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து ரொம்ப வீக் ஆயிடுச்சு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து ரொம்ப வீக் ஆகி ஏஜ் ரிலேட்டட்னால, ஸோ வயசாக நம்ம உடம்புல இருக்கிற ஆர்கன்ஸ் வீக் ஆகுங்கிறது யதார்த்தமான ஒரு உண்மை. அவங்களோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ரொம்ப வீக் ஆயிருக்குது, பிளட் பிரஷர் ரொம்ப ட்ராப் ஆயிருக்குது. இதோட வெளிப்பாடா நேத்திக்கு நைட்டு, ஓகேவா, ஸோ வெட்னஸ்டே அன்னைக்கு நைட் அவங்க ரொம்ப வேகமாக ஐசியூக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்காங்க. ஐசியூவில் அவங்க ட்ரீட் பண்ணிருக்கப்போ அவங்களோட உடல் குன்றி அவங்க இறந்து போயிருக்காங்க. இந்த நியூஸ் வந்து அரௌண்ட் 10:30 to 11:30 நடந்திருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. பிகாஸ் 11:30க்கு இந்த நியூஸ் வர ஆரம்பிக்குது. 11:48 டயத்தில் வந்து டாடா அஃபீஷியலாக அவங்களோட ட்விட்டர் பேஜில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. சந்திரசேகர் இப்போ அவங்க தான் வந்து டாடா குழுமத்தோட அடுத்த தலைவர். பேசிக்காக அவங்க வந்து ஒரு தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு பர்டிகுலர் பர்சன். இவ்வளோ பெரிய ஒரு டாடா சாம்ராஜ்யத்தை வந்து இப்போ அடுத்து அவங்க தான் எடுத்து லீட் பண்ண போகிறாங்க. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா ஹொசூர் அப்படிங்கிற இந்த ஒரு ஊர், தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த ஒரு ஊரை வந்து பயங்கர அல்ட்ரா மாடர்னாக ஒரு பயங்கர இண்டஸ்ட்ரியல் ஊராக மாற்றணுங்கிற அளவுக்கு வந்து டாடா நிறைய முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் எடுத்து நடத்த போகிறது வந்து அடுத்து சந்திரசேகர் அவங்க தான். பட் அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட வந்து டாடா இந்தியாவுக்கு கிளம்பி வந்திருக்காரு. இன்னைக்கு நிறைய பேர் வந்து டாடா இறந்தது கண்டிப்பாக எல்லாருமே பர்சனலாக யாரோ குடும்பத்தில் இறந்த மாதிரி ஒரு சின்ன ஃபீலிங் இருந்திருக்கும். அதுக்கு ரீசன் என்னன்னு யாராவது யோசிச்சிருக்கீங்களா? டாடா தன்னோட நாட்டுக்காக, இந்தியாவுக்காக, இந்திய மக்களுக்காக, அவங்களோட குடும்பத்துக்காக, அவங்க பாட்டிக்காக அவர் காதலிச்சிட்டு இருந்த பொண்ணை விட்டுட்டு இந்தியாவுக்கு வந்திருக்காரு. இதை நான் சொல்லலை, ரத்தன் டாட்டா அவங்களே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1960s, அதுக்கு முன்னாடி அவங்க தாத்தாவை பற்றி சொல்கிறேன். ஸோ டாட்டா குடும்பமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு குடும்பம், ஓகேவா. ஒரு பார்சி ஃபேமிலி. இந்தியாவில் வந்து இந்த ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் சண்டைலாம் இருக்குல்ல, இந்த மூணுலையுமே அவங்க வர மாட்டாங்க. அவங்க ஒரு பார்சி குடும்பம். அவங்க வந்து இந்தியாவுக்கு வர்றாங்க. வந்த காலகட்டத்தில் 200 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே டாட்டா வந்து நிறைய பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பர்டிகுலர் டாட்டா ஜென்ரேஷனுக்கு வந்து குழந்தை கிடையாது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணுறாங்க. அது யாருனால் நாவல் டாட்டா. நாவல் டாட்டாங்கிறவரும் வந்து ஒரு டாட்டா தான், பட் தூரத்து டாட்டா. அவங்க வந்து ஒரு ரொம்ப பெரிய பணக்காரங்க இருப்பாங்க, அவங்களுக்கும் நம்மளுக்கும் ஆனால் சம்மந்தமே இருக்காது, ஆனால் ஒரே குடும்பத்தில் இருப்போம். கரெக்டாக அந்த மாதிரி ஒரு ரேண்டமான ஒரு ரொம்ப லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சார்ந்த ஒரு டாட்டா குடும்பம் வந்து இருந்திருக்குது. அந்த குடும்பத்தில் தான் வந்து இந்த நாவல் டாட்டா அப்படிங்கிறவர் பிறக்கிறாரு. பிறந்து 3 வருஷத்துலேயே அவங்களோட அப்பா இறந்துடுறாங்க. அம்மானால குழந்தைய வளர்க்க முடியலங்கிற காலகட்டத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைய கொண்டு போய் கிட்ட இருக்கிற ஒரு ஆசிரமத்தில் சேர்த்து விட்டுறாங்க, ஒரு ஆர்ஃபனேஜில். இந்த ஆர்ஃபனேஜில் இருந்துக்கிட்டு லேடி டாட்டா அவங்க இவங்களை ஐடென்டிஃபை பண்ணி, இல்லை இவங்களை நான் வளர்த்துக்கிறேன், இந்த பையன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு டாட்டா குடும்பத்தோட, இந்த சினிமாலெல்லாம் சொல்லுவாங்களா ஆயிரக்கணக்கான கோடிகளோட சொத்து, அது எல்லாத்துக்கும் வாரிசா ஒரு அடாப்டட் சன்னை உள்ள கொண்டு வராங்க. அவரு தான் நாவல் டாட்டா. நாவல் டாட்டாவோட பையன் தான் ரத்தன் டாட்டா. ஸோ ரத்தன் டாட்டா வந்து யூஎஸ்ல படிச்சுட்டு இருந்திருக்காரு. ரத்தன் டாட்டா இன்னைக்கு எல்லாருமே புகழ்றோம்ல, அதுக்கு ரீசன் அவங்க அப்பாவும் ஒரு முக்கியமான ரீசன் வளர்த்ததுல. நாவல் டாட்டா என்ன சொல்றாருன்னா, என்னோட 12 வயசு வரைக்கும் ஏழ்மைனா என்ன அப்படிங்கறத நான் முழுசா தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு அநாத ஆசிரமத்தில் அவர் வளர்ந்திருக்காரு. ஏழ்மைனா என்னங்கிறத நான் முழுசா தெரிஞ்ச ஒருத்தன். அது வந்து என்னோட கேரக்டரை பயங்கரமா மாத்துச்சு. அதுக்கப்புறம் என் கையில எல்லாம் கொடுக்கப்பட்ட ஒரு ரூபாய்க்கும் என்னோட வேல்யூ என்னன்னு புரிஞ்சிச்சு. இந்த நாட்டு மக்களுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறது, ஒரு சராசரி இந்தியனா, ஒரு எல்லாமே இழந்த ஒரு ஏழையா நான் வாழ்ந்தது வந்து எனக்கு பயங்கரமா மோல்டு பண்ணியிருக்குன்னு சொன்னாரு. அவருக்கு தான் ரத்தன் டாட்டா பிறக்கிறாரு. ரத்தன் டாட்டாவை வந்து ஆனால் வளர்த்தது மெஜாரிட்டி, ஆனால் அவருக்கு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் இன்னொரு கல்யாணம் ஆகுது, அப்படி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ ரத்தன் டாட்டா வந்து சின்ன வயசில் வளர்த்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பாட்டி தான். நாவல் டாட்டா ஒருத்தவங்க அடாப்ட் பண்ணாங்கல்ல, அவங்களே தான் ரத்தன் டாட்டாவையும் வளர்க்குறாங்க. பையனையும் அடாப்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு பிறந்த பையனையும் இவங்க தான் வளர்க்குறாங்கன்னா, அப்பா வந்து இன்னொரு மேரேஜ் பண்ணுறாங்க. ஸோ ஃபேமிலிக்குள்ள காம்ப்ளிகேஷன்ஸ். அப்போ பாட்டி வந்து முழுக்க நம்பிக்கை எல்லாத்தையுமே வந்து இந்த மொத்த எம்பையருக்கு, இந்தியாவோட மிகப்பெரிய எம்பையராக கன்சிடர் பண்ணக்கூடிய டாடா குழுமத்துக்கு ஒரே வாரிசு அப்படின்னு சொல்லி ரத்தன் டாட்டாவை நினச்சி அவங்கள வந்து ஃபுல்லாக மோல்டு பண்ணுறாங்க. சின்ன வயசுலேருந்தே கேரக்டர் எல்லாத்தையும் மோல்டு பண்ணிட்டே இருக்காங்க. அவர் யூஎஸ்ல படிச்சுட்டு இருக்காரு 1960s காலகட்டங்களில். அப்போ இந்தியாவில் வந்து இண்டோ-சினோ வார் நடக்குது. இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஒரு போர் நடக்குது. அண்ட் ரொம்ப மோசமான ஒரு போர். இந்தியாவுக்கு வந்து நிறைய இழப்பு அந்த போர்களை ஏற்பட்டுச்சு. இந்தியாங்கிற ஒரு நாடு வந்து சைனா என்ன பண்ண போகுதுன்னுலாம் ஒரு பதட்டம் வந்து அந்த காலகட்டத்தில் இருந்துச்சு. அந்த டயத்தில் ரத்தன் டாட்டாவோட பாட்டி அவங்க இருந்துக்கிட்டு நீ இந்தியாவுக்கு கிளம்பி வான்னு சொல்கிறாங்க. அவங்களோட உடல்நிலையும் ரொம்ப குன்றிட்டு போயிட்டே இருக்குது. டாட்டா மாதிரி ஒரு மிகப்பெரிய எம்பையர் இருக்குது, நீ இந்தியாவுக்கு திரும்பி வான்னு சொல்கிறாங்க. மீன்வைல் ரத்தன் டாட்டா யூஎஸ்க்கு போன இடத்துல ஒரு அமெரிக்கனை லவ் பண்ணுறாரு. அந்த பொண்ணு ரொம்ப விரும்புறாரு. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு டிசைட் பண்ணுறாங்க. அண்ட் அந்த கல்யாணம் பண்ணிக்கணும்னு டிசைட் பண்ணுறப்ப ரத்தன் டாட்டா அதுக்காக அவங்க பாட்டி கிட்ட பேசுகிறப்ப இந்த மாதிரி ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குது, நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்கிறப்போ அவங்க பாட்டி இருந்துக்கிட்டு நீ சீக்கிரமா இந்தியாவுக்கு கிளம்பி வா, மிகப்பெரிய டாட்டா எம்பையருக்கு நீ இப்போ தேவைப்படுற, கிளம்பி வான்னு சொல்கிறாங்க. ரத்தன் டாட்டா அதே அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்கிறாங்களாம், நீங்கள் கிளம்பி போகிறேன், நீனும் என் கூட வந்துடுறியான்னு. அப்போ அந்த பொண்ணோட அவங்களோட
அப்பா அம்மா இருந்துக்கிட்டு இல்லை இந்தியாவில் வந்து இந்த இந்தியா சைனா வார்லாம் போயிட்டு இருக்குது, இந்நேரம் போக வேணாம். இப்போ நம்ம வீட்டிலே யாராவது ஒருத்தங்க திடீர்னு இப்போ உக்ரைன் போகணும்னு சொன்னாங்கனாலோ இல்லை வந்து இஸ்ரேல் போகணும்னு சொன்னாங்கனாலோ விட மாட்டாங்க. என்னடா போர்லாம் நடந்துட்டு இருக்கு, நியூஸ்ல என்னலாமோ போட்டிருக்கு, நீ பாட் கிளம்பி போறீங்க, விட மாட்டாங்கல்ல. ஸோ அதே தான் அந்த பொண்ணோட வீட்டில் அப்போ விட மாட்டேன்ட்டாங்களாம். ரத்தன் டாட்டா ஹேட் அன் ஆப்ஷன். ஓகே, எனக்கு வந்து இந்த நாடுலாம் தேவையில்லை, இந்த எம்பையர்லாம் தேவையில்லை, என் பாட்டியில் வளர்த்தவங்கலாம் தேவையில்லை, என் காதல் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் இருந்திருக்கலாம். பட் என் பாட்டி கூப்பிட்டுருக்காங்க, என்னை வளர்த்தது அவங்க தான், அவங்க கூப்பிடுறாங்க, அவங்க கடைசி காலகட்டத்தில் இருக்காங்க, வயசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி வராரு. இந்தியாவுக்கு திருப்பி வர ரத்தன் டாட்டாவை வந்து டாடா மோட்டார்ஸில் பேசிக்கான வேலையில் போய் சேர்த்து விடுறாங்களாம். ஸோ ஒரு ரொம்ப நார்மலான வேலை, லேபராக போய் முதல்ல நீ ஸ்டார்ட் பண்ணு, ஸ்க்ராட்ச் லெவலில் போய் ஆரம்பின்னு சொல்லி அங்கே இருந்து ரத்தன் டாட்டா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ வந்து டாடா மோட்டார்ஸ் கிடையாது, அது டெல்கோன்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அந்த ட்ரக்கெல்லாம் இண்டஸ்ட்ரீஸ்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்களா, ஸோ அதில் போய் செய்கிறாரு. அப்புறம் டாடா ஸ்டீலில் வேலை பார்க்குறாரு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேருந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சு ரத்தன் டாட்டா கிட்ட மொத்த டாடா குழுமத்தோட கண்ட்ரோல் வந்ததுக்கப்புறம் டாடா வந்து இந்தியாவோட நெக்ஸ்ட் விஷனை செட் பண்ணுறாரு. அண்ட் இன்னைக்கு வி நோ டாடா ஆஸ் டாடா. நம்ம சாப்பிட்ற உப்புல இருந்து டாட்டான்னு ஒரு சிம்பிள் இருந்தால் நம்பி வாங்குவோம். நம்ம போகிற ஃப்ளைட் வரைக்கும் ஏர் இந்தியாவை டாட்டா கிட்ட திருப்பி போயிடுச்சு. அது டாட்டா தான் ஏர் இந்தியாவே வச்சிருந்தாங்க சரியா, அவங்க கிட்ட இந்தியன் கவர்மெண்ட் பிடுங்கினாங்க 1953. இந்தியன் கவர்மெண்ட் ஏர் இந்தியாவை வாங்கினதுக்கப்புறம் இந்தியன் கவர்மெண்ட் சர்வீஸே வந்து நிறைய பேர் ஆனால் ப்ரிஃபர் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏர் இந்தியா பயங்கர லாஸ் ஆகுது. மறுபடியும் டாட்டா இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட கொடுத்த ஏர் இந்தியாவை காசு கொடுத்து திருப்பி டாட்டாவே வாங்குறாங்க. அப்போ இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே ஓகே இனிமே ஏர் இந்தியா நல்லா இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையை பிறப்பிச்சாங்கல்ல. யோசிச்சு பாருங்க, உப்புல இருந்து, ஒரு சாஃப்ட்வேர்ல இருந்து, ஒரு ஆப்ல இருந்து, எதா இருந்தாலும் டாட்டாங்கிற ஒரு பேர் இருந்தால் நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. இன்னைக்கு வந்து இந்தியாவிலலாம் வந்து கார் மேனுஃபேக்சரே பண்ண முடியாதுன்னு நினச்சி சிரிச்ச ஃபோர்டு கிட்ட வந்து ஃபோர்டோட ஜாகுவார், லேண்ட் ரோவர் இதெல்லாத்தையும் டாட்டாவே திருப்பி வாங்கி இன்னைக்கு இந்தியாலையும் இன்டர்நேஷனல் கார்ஸை செய்ய முடியும், வெளிநாட்டில் செய்யக்கூடிய கார்ஸை கூட இந்தியன் கம்பெனி ஓன் பண்ண முடியும் நிரூபிச்ச ரத்தன் டாட்டா வந்து நம்மளோட வாழ்நாளில் ஒரு முக்கியமான டாட்டானா ஒரு கெத்துன்னு இமேஜை உருவாக்கியிருக்காங்கல்ல. அதே கெத்து இன்டர்நேஷனல் லெவலில் டாட்டா ஒரு இந்தியன் பிராண்டுனா ஒரு கெத்துங்கிறதே உருவாக்கி வச்சிருக்காங்க. இன்னைக்கு இவ்வளோ பெரிய குழுமமான ரத்தன் டாட்டாவோட டாட்டா பிரதர், டாட்டா சன்ஸ், இந்த மொத்த இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, எல்லாமே நீங்கள் டாட்டா சால்ட்லேருந்து டாட்டா மோட்டார்ஸ்லேருந்து ஏர் இந்தியா வரைக்கும் எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க, விஸ்தாரா எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. மொத்த பிராண்டில் வந்து 60% மேலே ரெவென்யூ வெளிநாடுகள்ல இருந்து வருது. இந்தியாவில் இருக்கிற கம்பெனி வந்து வெளிநாட்டில் போய் எக்ஸ்போர்ட் பண்ணி அங்கே அதிகமாக சம்பாதிச்சு அந்த காசை மறுபடியும் இந்தியாவுக்கு கொண்டு வந்து இந்தியாவில் சர்வீசஸை வந்து மறுபடியும் கொட்டிட்டு இருக்கிறதா டாடா இண்டஸ்ட்ரி. அண்ட் இதுக்கு இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு ஆர்கிடெக்டா இருக்கிறது முழுக்க ரத்தன் டாட்டா அவர்கள் தான். ஸோ இது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்றப்போ சில முக்கியமான இன்சிடென்ட்ஸ் அவங்களோட லைஃப்ல நடந்தது உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன். மக்களுக்கு டைரக்டா அவர் இன்வால்வ் ஆனது 28th March 2020 அன்னைக்கு இந்தியா ஒரு ரொம்ப அழுத்தமான சிச்சுவேஷன்ல இருந்துச்சு. எல்லாருமே கடையை மூடிட்டாங்க, எல்லாருமே கடையை சாத்திட்டாங்க. எம்ப்ளாயர்ஸ்னால காசு கொடுக்க முடியல, எம்ப்ளாயீஸ்க்கு எல்லாரும் ஸ்தம்பிச்சு போய் நின்னப்போ ரத்தன் டாட்டா அவர் இருக்கிற இவ்வளோ பெரிய கம்பெனி, அப்போ யோசிச்சு பாருங்க, எல்லாருக்குமே காசு கொடுக்கணும், ஆனால் வருமானம் கிடையாது, பெரிய இண்டஸ்ட்ரி, எவ்வளோ பெரிய கஷ்டம், எல்லாருக்கும் சம்பளம் கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு. அப்போ ரத்தன் டாட்டா அது போக 1500 கோடி ரூபாயை வந்து இந்திய மக்களுக்காக டொனேட் பண்ணார். எப்படி? 1500 கோடி வந்து 28th March 2020 அன்னைக்கு ஆளா அதானிக்கு முன்னாடி, அம்பானிக்கு முன்னாடி, நீங்கள் நேம் எனி இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அவங்களுக்கெல்லாம் முன்னாடி நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 1500 கோடியை வந்து ரத்தன் டாட்டா டாட்டா குழுமத்திலேருந்து எடுத்து இந்தியாவுக்கு கொடுத்தாங்க கோவிட் அப்போ ரெக்கவர் ஆகிறதுக்கு. இதை ஃபாலோ பண்ணி அம்பானி வந்து 500 கோடி கொடுத்தாங்க, அதானி 100 கோடி கொடுத்தாங்க. பட் அந்த ஒருத்தவங்க கொடுத்துட்டாங்கன்னா மற்றவங்க கொடுத்து தான் ஆகணும். ஆனால் அவங்களே கூட கொடுத்துருக்கலாம், அது தெரியாது. ஆனால் முதலாக கொடுத்தது ரத்தன் டாட்டா தான். அதுவும் 1500 கோடி கொடுத்தாங்க. ஃபாலோட் பை அம்பானி ஃபார் 500 crores அண்ட் அதானி ஃபார் 100 crores. இது ஒரு முக்கியமான விஷயம். ரீசெண்டாக டாட்டா பண்ண 1500 கோடி ரூபாய் எடுத்து கொடுக்குறதுங்கிற சாதாரண விஷயம் கிடையாது. இது எடுத்து கொடுத்தாங்க. இந்திய மக்கள் ஓகே ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது, அந்த ஃபோர்டு ஷேம் அப்படிங்கிற ஒரு கான்வர்சேஷன் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது கொஞ்சம் டீட்டெயில்டாக உங்ககிட்ட சொல்கிறேன். டாடா மோட்டார்ஸ் அப்படிங்கிற கம்பெனி வந்து மக்களுக்கும் கார் செய்யணும், எல்லாருமே கார் ஓட்டணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பில் ரத்தன் டாட்டா அவர்கள் ஆரம்பித்த டாடா மோட்டார்ஸ் இருக்குல்ல, 1990s தான் டாடா மோட்டார்ஸ் அது ஆகுது. கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்லாம் விடுறாங்க. இண்டிகா கார் முதல்ல லான்ச் பண்ணுறாங்க, ரொம்ப ஸ்பேஷியஸாக எல்லாம் விடுறாங்க. ஆனால் மக்கள்கிட்ட வந்து அது கிளிக்கே ஆகலை. சரி என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு இண்டிகாவை செய்கிறோம், மக்கள் யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்களே, உண்மையிலே இது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் போல. சரி யார் வந்து இந்த கம்பெனியை வாங்க முடியும், இப்போது இது மற்ற கம்பெனிஸோட ப்ராஃபிட்டை கிடைக்குது, என்ன யார்கிட்ட கொடுக்கலாங்கிறப்போ ஃபோர்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அப்போ ஃபோர்டு கிட்ட டாடா மோட்டார்ஸ் வந்து இந்த இண்டிகா, அந்த கமர்ஷியல், அந்த மக்களுக்கு போகக்கூடிய பேசஞ்சர் கார் வெஹிக்கிள் இருக்கும்ல, ஸோ அந்த கமர்ஷியல் சேல்ஸ் ஆஃப் பேசஞ்சர் கார்ஸ் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறப்போ ஃபோர்டு வந்து அமெரிக்காவுக்கு நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டாங்களா. ரத்தன் டாட்டா கிளம்பி போகிறாரு. இவர் ரொம்ப ஆசையாக உருவாக்குன இண்டிகா கார். அப்போ வந்து அங்கே இருக்கிற ஃபோர்டோட பையன் ஓகேவா, அப்போ ஃபோர்டோட ஹெட், ஸோ ஒரிஜினல் ஃபோர்டோட பையன் பில் ஃபோர்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் இருந்துக்கிட்டு இந்தியன்ஸ்க்கெல்லாம் எதுக்கு காரு,
இந்தியன் கம்பெனிஸ்லாம் கார்லாம் செய்ய முடியாது. இந்தியாவிலே 1-2 பேர் தான் கார் வாங்குறாங்க. அப்படி கார் வாங்குறவங்களுக்கு நாங்க கார் செய்ய தெரியாதா? உங்களெல்லாம் எதுக்கு கார் செய்ய சொன்னது? அப்படின்னு ட்ரீட் பண்ணிட்டு அந்த நெகோசியேஷன்ஸ் போயிட்டு இருக்குள்ள, வேலை கம்பெனியோட வேலை இதுன்னு நெகோசியேஷன்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம்? உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. எதுக்கு இதை ஆரம்பிச்சிங்க? இந்த மாதிரி நக்கல் அடிக்கடி வந்துகிட்டே இருந்திருக்கு. ஃபைனலி அவர் சொல்லியிருக்காரு, இந்த காசு நெகோசியேஷன் வந்துட்டு இருக்கப்போ ஃபைனலாக ரத்தன் டாட்டா ஒரு டீல் வைக்கிறாரு. அதுக்கு அவர் அது இன்னும் கம்மியாக பார்க்குறாரு. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, உங்களோட கம்பெனியை நாங்கள் வாங்குறது உங்களுக்கு பண்ணுற மிகப்பெரிய ஹெல்ப்பு. என்ன பணத்தை நெகோசியேட் பண்ணுறீங்கன்னு கேட்டோன்னா ரத்தன் டாட்டா எந்திரிச்சிட்டு, சரி ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளோ நேரம் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு, எங்கள் கம்பெனி இங்கே வாங்க வேணாம்னு சொல்லி திருப்பி வந்துட்டு இந்த இண்டிகா காரை ஹிட் ஆக்கணுங்கிற ஒரே வேலைக்காக அடுத்த பல வருஷத்தை டெடிகேட் பண்ணி இண்டிகா பிகம்ஸ் அ ஹிட். ஓகேவா? இண்டிகா ஹிட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு மோசமான விஷயம் அமெரிக்காவில் நடக்குது. எக்கனாமிக் கிராஷ். 2008 எல்லா பிஸ்னஸும் அடிச்சு உடச்சிட்டு இருக்கிற நேரத்தில் ஃபோர்டுக்கு வந்து ஜாகுவார், லேண்ட் ரோவர் இந்த மாதிரி மிகப்பெரிய கம்பெனிஸை ரன் பண்ண முடியல. அப்போ அந்த கம்பெனி சேலுக்கு வருது. ரத்தன் டாட்டா இண்டிகாவை விற்ற காசு இருக்குல்ல, இந்தியன் பிராண்டு, நம்ம டிசிஎஸ்லாம் இப்போ வந்துருச்சு, எல்லாம் இந்தியாவில் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டோம் நம்ம 2008 காலகட்டங்களில். அந்த ஜாகுவாரையும் லேண்ட் ரோவரையும் ஃபோர்டு வந்து பேங்க்ரப்சிக்கு போயிட்டு இருந்த நிலமையில, கம்பெனி இழுத்து மூடுற நிலமையில நம்ம திருப்பி காசு கொடுத்து வாங்கணும். இது ரத்தன் டாட்டா பண்ண மிகப்பெரிய சம்பவம். அதோட ஒரு நிறுத்தலை. அதை வாங்கிட்டு வந்துட்டு அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, ஓகே ஜாகுவார், லேண்ட் ரோவர் மிகப்பெரிய பணக்காரங்களுங்கிடுது, பட் இந்தியாவில் எல்லாருமே வந்து மக்கள் தானே. கார் ரோட்டில் போகிறப்ப வெளிநாட்டிலலாம் கார் எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே ரோட்டில் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு மழை பெய்யுது, வெயில் அதிகமாக இருக்குது, மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, தூசி இருக்குது, எல்லாருக்கும் ஒரு கார் வேணும். ஒரு பைக் விற்கிற விலைக்கு ஒரு காரை உருவாக்கணும்னு சொல்லிட்டு டாட்டா நானோவை கொஞ்சம் கஷ்டம் இல்லை, அது மட்டுமே தனி வீடியோவாக மேக் பண்ணலாம், உயிரை கொடுத்து உருவாக்குறாரு. ஓகேவா? ஏகப்பட்ட பிரச்சனை, கவர்மெண்ட்லேருந்து அப்போசிஷனு, கரப்ஷனு, பிரச்சனை, லேபர் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பஞ்சாயத்து, எல்லாத்தையும் மீறி டாட்டா நானோ காரை உருவாக்குறாரு. இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொருத்தங்களுக்கும் கார் போய் சேரணும், இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்குமே கார் ஒரு கனவாக இருக்கக்கூடாது, ஒரு நிஜமாக இருக்கணும்னு நினைக்கிறாரு. டாட்டா நானோ வாஸ் த பிக்கஸ்ட் ஃப்ளாப் ஆஃப் எனி இந்தியன் ப்ராடக்ட். நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஃப்ளாப். இந்திய மக்கள் இருந்துக்கிட்டு டாட்டா நானோவா, எனக்கு அந்த கார்லாம் வேணான்னு சொல்லிட்டாங்க. உடஞ்சி போகலை. டாட்டா மறுபடியும் ரீபில்ட் பண்ணுறாரு. டாட்டா மோட்டார்ஸை விட்டுறாதீங்க, நம்ம இந்திய மக்களுக்கு நல்ல கார் கொடுக்கணும், இந்தியாவிலையும் நல்ல கார் பண்ணணும். ஃபோர்டு சொன்னாங்கல்ல, இந்தியாவில் எதுக்கு கார்லாம் செய்கிறீங்க, இந்தியன்ஸ்க்கெலாம் கார் செய்ய தெரியாதுன்னு, இந்தியாவில் நல்ல காரை செய்வோன்னு சொல்லி இன்னைக்கு இவி செக்மெண்ட்டில், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் ஒன் ஆஃப் த குளோபல் பிளேயர்ஸ் டாட்டா மோட்டார்ஸ். டாட்டா நெக்ஸானாக இருக்கட்டும், டாட்டா ஹேரியராக இருக்கட்டும், டாட்டா டியோகாவாக இருக்கட்டும், யூ நேம் எனி ப்ராடக்ட், அது டாட்டா வந்து எந்த செக்மெண்ட் எடுத்திங்கனாலும் அவங்களோட காரை இன்றைக்கி அடிச்சுக்கிறதுக்கு இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸு டஃப் கொடுக்குற அளவுக்கு வந்து பயங்கரமான பிராண்ட்ஸை வந்து இந்தியாவில் உருவாக்கி இந்த கார்ஸை வந்து நம்ம ஆஃப்ரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், யூரோப்புக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் இன்றைக்கி டாட்டா மோட்டார்ஸ் உருவாக்கி வச்சுருக்காங்க. அது டாட்டாவோட ஒரு மிகப்பெரிய சம்பவம். அடுத்தது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டாட்டா தான் வந்து ஏர் இண்டியாவே ஆரம்பிக்கிறாங்க. 1953 இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்தியாவுக்குன்னு ஒரு ஃப்ளைட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏர் இண்டியாவை ஃபோர்ஸ் பண்ணி வாங்கிட்டாங்க. ஃபோர்ஸ்ஃபுல்லாக வாங்கினாங்க. அது ரொம்ப சந்தோஷமாலாம் கொடுக்கல, பிடிங்கிட்டாங்க. வாங்கிட்டு அது ரன் பண்ண முடியல. 2021 ஏர் இண்டியா சேலுக்கு வருது, அதையும் டாட்டா நாங்களே எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு காசு கொடுத்து வாங்குறாங்க. இது அவங்க கம்பெனியவே. இன்னொன்று சொல்கிறேன், இன்றைக்கும் நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஆர் நீங்கள் மும்பையில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா தாஜ் ஹோட்டல் போங்க. எது அந்த தாஜ் மும்பை தீவிரவாத தாக்குதல்லாம் நடந்துச்சுல, அந்த தாக்குதல் நடந்துட்டு இருந்த அன்னைக்கு ரத்தன் டாட்டாக்கு வந்து நியூஸ் வருது, அவங்களோட ஹோட்டல் தாஜ் ஹோட்டல் அவங்களோட குடும்பத்தோட ரொம்ப பாரம்பரியமான ஒரு ஹோட்டல், அங்கே வந்து துப்பாக்கி சூடு நடந்துட்டுருக்குன்னு. ரத்தன் டாட்டா இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாரு, கால் எடுக்கல. அப்போ அவர் புரிஞ்சுக்கிட்டார் அங்கே ஏதோ ஃபிஷ்ஷியாக இருக்குது, ஏன்னா ரிசப்ஷனுக்கு கால் பண்ண எடுக்கணும்ல. ஸோ அவர் கிளம்பிட்டாராம். அவரே கார் எடுத்துகிட்டு மும்பை வீட்டிலேருந்து ஹோட்டலுக்கு வந்துட்டாராம். இறங்கி உள்ளே போக பார்க்குறாரு, ஏன்னா நியூஸ் தான் இன்னும் வந்துட்டு இருக்குது, ஃபுல் செக்யூரிட்டிலாம் கூட வந்து இறங்கல. அதுக்குள்ளே அவர் கிளம்பி வந்துட்டாராம். அப்போ அங்கே இருக்கிற செக்யூரிட்டி இருந்துக்கிட்டு, சார் உள்ளே போகாதீங்க சார், உள்ளுக்குள்ள தீவிரவாதிலாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த சுற்றி இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ் வெளியே ஓடி வந்தவங்க அவங்கெல்லாம் தடுத்து நிறுத்துறாங்களாம். ரத்தன் டாட்டா இருந்துக்கிட்டு என்னடா இதுன்னு முழிச்சிட்டு அடுத்த 4 நாளுக்கு ஃபுல்லாக என்எஸ்டி ஆப்ரேஷன், நேஷனல் செக்யூரிட்டி கார்டு ஆப்ரேஷன் உள்ளே போயிட்டுருக்கப்போ அவர் வீட்டுக்கு போகலை, அங்கே இருக்கிற பிளாட்ஃபார்மில் இருந்து மொத்தமாக ஃபாலோ பண்ணிருந்தாராம். அவர் ஏங்க இங்கேயே நின்றுருக்கீங்கன்னு கேட்குறப்போ அந்த ஹோட்டலை பற்றி அவர் சொல்லலை, உள்ள 300 கெஸ்ட் என்னை நம்பி வந்திருக்காங்க, அவங்கள காப்பாற்ற வேண்டியது என்னோட தார்மீக பொறுப்புன்னு அங்கேயே அவ்வளோ பெரிய ஒரு பில்லியனியர் வந்து அங்கே நின்றுட்டு இருந்திருக்காரு. அடுத்த விஷயம், இந்த டாட்டாவோட தாஜ் ஹோட்டல் இருக்குல்ல, அப்போ அது எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஹோட்டல்னு யோசிச்சுக்கோங்க. மிகப்பெரிய பணக்காரங்க, இந்தியாவோட ஐடென்டிட்டி அடிக்கணும்னு பாகிஸ்தான் தீவிரவாதிகள் நினச்ச ஒரு ஹோட்டல் அது. அந்த ஹோட்டலுக்குள்ளே எந்த ஸ்டார் ஹோட்டலையும் நடக்காத ஒரு விஷயத்தை நீங்கள் பார்ப்பீங்க. மழை பெய்கிறப்போ மும்பையில் இருக்கிற தெருநாய் உள்ளே ஓடி வந்துச்சுன்னா அந்த ஹோட்டலுக்குள்ளே விடுவாங்க. அந்த நாய் வேறு எங்கே போகும்னு டாட்டா கேட்பாராம். எந்த ஸ்டார் ஹோட்டல் இதை பண்ண மாட்டாங்க, மும்பை தாஜ் ஹோட்டலில் இது நடக்கும். அண்ட் அதே மாதிரி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரத்தன் டாட்டா வந்து ஒரு டைம் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கப்புள், ஓகேவா,
ரெப்போஸ் எனர்ஜிங்கிற ஒரு ஸ்டார்ட் அப் அவங்க யோசிக்கிறாங்க. அவங்க இருந்துக்கிட்டு நான் எப்படியாவது ரத்தன் டாட்டா கிட்ட மீட் பண்ணி அவங்களோட மென்டார்ஷிப் வேணும், அவங்களோட கைடன்ஸ் எனக்கு வேணும். அவர் பெரிய ரத்தன் டாட்டா ஃபேன் பாயாம். அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்துக்கிட்டு மெயில் பண்ணி பார்க்குறாங்க, கால் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ சுற்றி இருக்கிறவங்களாம் சொல்லிட்டாங்க, இங்கே பாருங்கள் ரத்தன் டாட்டாவெலாம் பார்க்க முடியாது. நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடிலாம் சொல்ல, ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கலாம் முடியாது, அவருக்கு வயசாயிடுச்சு, அவர் இங்கெல்லாம் இன்ட்ராக்ட் பண்ண மாட்டார் மக்களோடன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க ஒரு நாள் வீட்டு முன்னாடி வந்து நின்றுட்டாங்களாம். இல்லை நாங்கள் எப்படியாவது பார்க்கணும்னு சொல்லிட்டு 12 மணி நேரம் வீட்டு முன்னாடி நின்றுருக்காங்க. அப்புறம் அவரை பார்க்க முடியல, திரும்பி சோகமாக கிளம்பி போயிட்டாங்க. அவங்க ஹோட்டல் போனதுக்கப்புறம் ஒரு ஃபோன் கால் வந்திருக்குது. அந்த ஒய்ஃப் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. யாருங்க அப்படின்னோடனே, ஹாய் மேம், நான் ரத்தன் டாட்டா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரத்தன் டாட்டா பர்சனலாக அவங்களுக்கு கால் பண்ணி, நாளைக்கு வீட்டுக்கு வாங்க, நீங்கள் 12 மணி நேரம் வெளியே வந்து வெயிட் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, ரீசெண்டாக தான் நான் பார்த்தேன், என்னாச்சுன்னு கேட்டேன், சாரி ஃபார் மேக்கிங் யூ வெயிட், நாளைக்கு வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களோட ஸ்டார்ட் அப் ஐடியாவை கேட்டு அந்த ஸ்டார்ட் அப்பில் ரத்தன் டாட்டாவே காசையும் போட்டு ஃபண்டு பண்ணி இன்றைக்கி அந்த ஸ்டார்ட் அப் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்டார்ட் அப். லாஸ்ட் இயர் இந்தியாவோட மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஸ்டார்ட் அப்ஸ் அவார்டு வாங்கியிருக்குது. தட்ஸ் ஹூ ரத்தன் டாட்டா இஸ். ஏன் எல்லாருமே சொந்த ஃபேமிலியில் யாரோ ஒருத்தங்க இறந்து போன அளவுக்கு ஃபீல் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ரீசன் இது தான். இந்த வீடியோ முடிகிறப்ப நான் உங்ககிட்ட 5 விஷயங்கள் ரத்தன் டாட்டா சொன்ன கோட்ஸ் அவங்கக்கிட்ட சொல்லிட்டு முடிக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த கோட்டுக்கு எக்ஸ்பிளைன்லாம் நான் பண்ண விரும்பலை, உங்களுக்கே ஒரு அர்த்தம் தோணும். அதை கேட்டுட்டு நான் வீடியோ முடிக்கிறேன். இந்த 5 கோட்டில் எந்த ஒரு கோட்டை உங்களோட லைஃப் மெசேஜாக நீங்கள் ரத்தன் டாட்டா கிட்டேருந்து எடுக்க போகிறீங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கோட், இஃப் யூ வாண்ட் டு வாக் ஃபாஸ்ட், வாக் அலோன். நீங்கள் ரொம்ப வேகமாக நடக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தனியாக நடங்க. பட் இஃப் யூ வாண்ட் டு வாக் ஃபார், வாக் டுகெதர். ஆனால் நீங்கள் ரொம்ப தூரம் நடக்கணும்னு ஆசைப்பட்டீங்கனால் நீங்கள் எல்லாருக்கூடையும் சேர்ந்து நடங்க. வேகமாக நடக்கணும்னா தனியாக நடங்க, ரொம்ப தூரம் நடக்கணும்னா சேர்ந்து நடங்க. இது ரத்தன் டாட்டாவோட ஃபர்ஸ்ட் கோட். ரெண்டாவது, none can destroy iron, but its own rust can. Likewise, none can destroy a person, but their own mindset can. இரும்பை அதோட துருவை தவிர யாருனாலையுமே அழிக்க முடியாது. அதே மாதிரி எந்த ஒரு மனுஷனையுமே வந்து அவனோட மைண்ட் செட்டை தவிர யாருனாலையுமே அழிக்க முடியாது. மூணாவது கோட், ups and downs in life are very important to keep us going because a straight line in an ECG means we are not alive. வாழ்க்கையில் ஏற்றம் இறக்கம் ரெண்டுமே இருக்கணும். ECGயில் கூட லைன் நேராக இருந்தால் உயிரோட இல்லைன்னு அர்த்தம். ஏற்றம் இறக்கம் இருக்கிறது தான் வாழ்க்கை. நாலாவது கோட், ஐ டோன்ட் பிலீவ் இன் டேக்கிங் ரைட் டெசிஷன்ஸ். எனக்கு சரியான டெசிஷன் எடுக்கிறதுல நம்பிக்கை இல்லை. ஐ டேக் டெசிஷன்ஸ் அண்ட் தென் மேக் தம் ரைட். நான் டெசிஷன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அது எப்படி சரியாக்குறதுன்னு யோசிப்பேன். இந்த கோட் இவர் சொன்னாருங்கிறதுல ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. டாடா மோட்டார்ஸ் இஸ் அ கிரேட் எக்ஸாம்பிள். அண்ட் லாஸ்ட் கோட், எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான கோட், டேக் த ஸ்டோன்ஸ் பீப்புள் த்ரோ அட் யூ. உங்கள் மேலே எரியப்படக்கூடிய கல்களை எடுத்துக்கோங்க அண்ட் யூஸ் தம் டு பில்ட் அ மான்யூமெண்ட். அதை வச்சு ஒரு மிகப்பெரிய சிற்பத்தை, ஒரு மிகப்பெரிய சிற்ப கலையை, ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டுமானத்தை உருவாக்குங்க. உங்கள் மேலே எரியப்படுற கல்களை வச்சு ஒரு மிகப்பெரிய மான்யூமெண்ட்டை கட்டிடுங்க. இதுதான் ரத்தன் டாட்டாவோட 5 கோட். எனக்கு ரொம்ப ஃபேவரட் 5th கோட். உங்களுக்கு எது ஃபேவரட்டுங்கிறத இங்கே இருக்கிற கமெண்ட்டில் சொல்லிவிட்டு ரத்தன் டாட்டா அவர்களோட மக்களுக்கு சர்வ் பண்ணக்கூடிய லெகசியை கண்டினியூ பண்ணுவோம். லவ் யூ ஆல். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஏன்டா ரத்தன் டாட்டா இறந்ததுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணுறேன்னு கேட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.